அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம இன்னைக்கு பார்க்க போறது, இந்த வெயிலுக்கு எதமா ஒரு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இத நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான groceries ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கலக்காமல் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 4 குழிக்கரண்டி பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் கலக்கிறதுக்கு இந்த பாலை வந்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். தனியாக எடுத்து வச்ச பாலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம். அடுப்பில் வச்ச பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு கொதி விட்ட பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 12 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு அது கரையிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுருங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம், இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து நமக்கு சர்க்கரையை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் கலவை, அதை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் வந்து ரொம்ப சீக்கிரமே திக்காயிடும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, கட்டி தட்டிடும். அதே நேரம் அடுப்பையும் மெதுவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இப்போவே திக்காயிடுச்சு. திக்கான பிறகு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். எனக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்ச பிறகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நான் மாம்பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, ஆப்பிள், வாழைப்பழம் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்துட்டு நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஜில்லுன்னு, அதே நேரம் செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மேலே வந்து கார்னிஷிங்க்கு பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். இல்லாட்டி நட்ஸ் போடாக்காட்டியும் நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.